ஒரு தூய அரசியல்வாதி என்பவன் எப்படி வந்து வாக்குகளை கேட்கணும், யாரை சந்திக்கணும், மக்களை சந்தித்து மக்களிடம் சொல்லணும். 5 வருஷம் இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிருக்கிறேன், உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறேன், நல்ல கல்லூரிகள் நல்ல பள்ளிகள் அமைத்து தந்திருக்கிறேன், உங்களுக்கான பாதுகாப்பு திட்டம், மீனவர் நலன், விவசாயிகள் நலன், இவையெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணிருக்கிறேன், அதுக்காக எனக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தர் இந்துக்களின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார், இன்னொருத்தர் சிறுபான்மையினரின் பாதுகாவலன், கிறிஸ்தவர் இஸ்லாமியரின் பாதுகாவலன் என்று சொல்லி மட்டும் ஓட்டு கேட்கிறார். அதிமுக என்ற ஒரு கட்சியில் அண்ணாவும் கிடையாது, திராவிடமும் கிடையாது, முன்னேற்றமும் கிடையாது, கழகமும் கிடையாது. அம்மையாருக்கு பின் அப்படி ஒரு கட்சி, அப்படி ஒரு வேட்பாளர். அவர் என்ன கேட்கிறார் உங்களிடம் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தூய அரசியலை முன்னெடுக்கும் நாம் தமிழர் கட்சி உங்களிடம் வந்து சொல்லுகிறது, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இலவச கல்வி, இலவச மருத்துவம், தரமான சாலைகள், மகளிருக்கான மேம்பாட்டு திட்டங்கள், இளைஞர்களுக்கான கல்வி திட்டங்கள், இவை அனைத்தும் கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கை எல்லாம் தருவோம் அப்படின்னு சொல்றோம். எதற்காக ஓட்டு போடுகிறோம்னு தெரியாமலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இயற்கை வளங்களை இழந்து விட்டோம் என்றால் அதை எதையும் திரும்பி பெற முடியாது.